ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவகுமார். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் ரைட்டர் பண்ணுறதுங்க பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சி ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட்டிங் பண்ணுறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஆல்ரெடி அவைலபிள்ஸ் இருக்குது. ஸோ மோர் தென் 25+ சாஃப்ட்வேர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெரி லெவல் பேசிக் லெவலில் பண்ணுறவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோட் பிளாக் தான். ஸோ கோட் பிளாக் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ப்ளஸ் நெட்பீன்ஸ் இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ பிகினஸ் லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் பிளாக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் பிளாக் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது காமிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஆல்ரெடி ஹேவ் அ லிங்க் ஃபார் கோட் பிளாக் சாஃப்ட்வேர். ஸோ டவுன்லோடிங் லிங்க் ஆக்சுவலி இது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டவுன்லோடிங் வந்து காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், நான் வந்து என்னோட ப்ரௌசரில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் அண்ட் நிறைய ஃபார்மட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஃபோர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறோம்னா என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா அந்த நோட்ஸ் லெட்டர் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக மென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட் 2 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த கோட் பிளாக் பார்த்தீங்கன்னா கோட் பிளாக் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து MINGW செட்டப் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைல் இன்க்ளூட்ஸ் அடிஷ்னலி த GCC. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு GCC கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலில் வந்து அட்டாச்சாக இருக்கும். ஸோ இது வந்து சப்போர்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் 32-bit 50-bit சப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வெர்ஷன்ஸ் கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக தான் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கம்பைலர் சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு கம்பைலரும் சேர்த்து நீங்கள் தனி எடுக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கம்பைலரும் சேர்த்து நீங்கள் அட்டாச் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வித் கம்பைலோட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் இந்த வெர்ஷன் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் கம்பைலோட இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கம்பைலர்ஸ் எடுக்காமல் சிம்பிள் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் கோட் பிளாக் 20.03 MINGW செட்டப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் கம்பைலோட அட்டாச்சாக இருக்கும் அதில். சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய 4th செட்டப் ஆக்சுவலி. ஸோ நான் நிறைய செட்டப்ஸ் போட்டிருக்கேன். இதில் கூட 4 செட்டப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கோட் பிளாக் 20.03 MINGW செட்டப் .exe. ஸோ டவுன்லோட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதை ஒன்று கிளிக் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபோல்டர்ஸில். ஸோ ஆல்ரெடி பார்த்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது வந்து கோட் பிளாக் 20.03 MINGW செட்டப் இது. ஸோ இதோட அப்ளிகேஷன் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 148 MB உள்ள ஸ்பேஸ் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் அட்டாச்சாக உங்களுக்கு எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வேறு வந்து எந்த கம்பேரிசன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க அவசியம் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது ஜென்ரலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் அண்ட் அகைன் அக்ரி. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கம்பைலர்ஸ்லாம் ஆல்ரெடி இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதோட லொக்கேஷன் காமிக்குது. ப்ரோக்ராமிங் வந்து இந்த கோட் பிளாக் வந்து எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் ஆகும் லொக்கேஷன் காமிக்குது, டெஸ்டினேஷன் ஃபோல்டர் காமிக்குது. ஸோ நீங்கள் இந்த டெஸ்டினேஷன் ஃபோல்டர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் சேம் சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகே தென் நெக்ஸ்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கோட் பிளாக் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஃபைனலாக என்ன கேட்குது அப்படின்னா டூ யூ வாண்ட் டு ரன் கோட் பிளாக் கேட்குது. ஸோ ஜஸ்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறது என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஃபைல் ஆப்ஷன் அண்ட் ஹியர் வித் நியூ அவங்க ஆப்ஷன் இருக்குது. go to the file and go to the new. ஓகேவா? ஸோ நியூ போங்க. ஸோ நியூவில் போனால் உங்களுக்கு ஃபைலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஃபைல்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா
நிறைய கேட்டகரிஸ் காமிக்கும். ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் கேட்டகரிஸ் ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது, ஹெச் ஃபைல்ஸ் இருக்குது, உங்களோட சோர்ஸ் ஃபைல் சி ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ டி ஃபைல்ஸ், எம்டி ஃபைல்ஸ், ஸோ நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சி தான் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் சி ப்ளஸ் சோர்ஸ் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் கோ. தட்ஸ் இட். ஸோ இங்கே கேட்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து சி செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை சி ப்ளஸ் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு நம்ம வந்து சி செலக்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஓகே. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாத் கேட்குது, ஃபைல் நேம் பாத் கேட்குது. ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரௌஸ் பண்ணி டெஸ்க்டாப் நான் ஒரு ஃபைல் கொடுக்க போகிறேன். நியூ டாட் சி. ஸோ நீங்கள் டாட்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சோர்ஸ் ஃபைல் டாட்ஸில் சேவ் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் விட்டால் போதும். சிம்பிள் ஃபினிஷ். ஓகே, ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி ஸ்கிரிப்ட் உங்களுக்கு இது. ஸோ இது வந்து டாட் சியில் சேவ் ஆகிருக்கு, சோர்ஸ் ஃபைல் சேவ் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் வந்து ப்ரோக்ராம் நீங்கள் ரைட்டாக பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட முதல் ரோல் என்ன இருக்கும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஹெடர் ஃபைல் கொண்டு இருக்கும். ஸோ டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆஷ் இன்க்ளூட் கொடுத்துட்டு இந்த லெஸ் தென் கிரேட்டர் தேன் சிம்பிள்குள்ளே நீங்கள் கொடுக்கக்கூடிய இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சி கம்பைலர்ஸில் இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ் ஆக்சுவலி. ஸோ அந்த ஆஷ் இன்க்ளூடுங்கிற பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ ஹெடர் ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்டிடி ஐஓங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் ஐஓ அப்படிங்கிற ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ அந்த ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களோட சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இன்க்ளூடாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதுக்கான அடிஷ்னலாக எந்த ஒரு பேக்கேஜும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இது டிஃபால்ட் ஹெடர் ஃபைல் ஆக்சுவலி. ஸோ இந்த டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா இந்த கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஹெடர் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டிங் நீங்கள் ஹெடர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சேம் மெத்தடில் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஆஷ் இன்க்ளூட் கொடுக்கணும் நீங்கள். ஸோ ஆஷ் இன்க்ளூட் அண்ட் நீங்கள் என்ன பண்ணணும் டபுள் கோட்ஸ் கொடுக்கணும் நீங்கள். ஸோ டபுள் கோட்ஸ் என்ன பண்ணணும்னா மை ஹெடர் ஃபைல். ஓகேவா? ஸோ மை ஹெடர் ஃபைல் கொடுத்து அகைன் டபுள் கோட்ஸில் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களோட ஹெடர் ஃபைல்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸாக இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எஸ்டிடி ஐஓ அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஹெடர் ஃபைல்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதான் முதல் ஸ்டெப் உங்களுக்கு இப்போ ரைட்டர் பண்ணுறதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ மெயின் ஆஃப் ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ சியில் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்க்ளூட் ஹெடர் ஃபைல். ஸோ இந்த ஹெடர் ஃபைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சியில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸ் இது. இந்த ஸ்டாண்ட் ஐஓ ஹெடர் ஃபைல்ஸ் டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் போகும்போது என்னென்ன ஹெடர் ஃபைல்ஸ் இருக்குது எப்படி யூஸ் பண்ணால் சொல்லிக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம் ரைட்டப் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான முதல் ஹெடர் ஃபைல் வந்து stdio.h தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல். ஸ்டாண்டர்ட் ஐஓ ஹெடர் ஃபைல், ஸ்டாண்டர்ட் இன்புட் ஹெடர் ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு இனிஷியல் லெவலில். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜ் ஓப்பன் வச்சுக்கோங்க. ஸோ இன் மெயின் ஆஃப் ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐட்டம் பண்ணி அதை வந்து உங்களுக்கு வந்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் பிரிண்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு காமிக்கும் இதில். ஸோ பிரிண்ட் அவுட் காமிக்குது. ஸோ பிரிண்ட் ஆஃப் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணாலும் ஸ்கோயர்ஸ் காமிக்கும். இது மாதிரி நிறைய இது வந்து அதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய காமிக்கும். ஸோ இந்த கோட் பிளாக் இருக்க ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து டேட் சி ப்ளஸ் நீங்கள் சாஃப்ட்வேர் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இந்த அளவு உங்களுக்கு அக்கௌண்ட்டாக காமிக்காது. இது நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தது உங்களுக்கு அது காமிக்காது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வரும் என்ட்ரை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பிரிண்ட் ஆஃப் எடுத்துரும் இதில். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் இனிஷியல் லெவலில் பண்ணுறீங்க உங்களோட வேல்யூஸ் ஞாபகம் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் பிரிண்டிங் கொடுக்கும்போது அது டிஃபால்ட்டாக வந்து ஜஸ்ட் என்ட்ரு பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஹலோ வேர்ல்டு அவ்வளோதான். ஓகேங்களா? ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுத்து நீங்கள் ஹலோ வேர்ல்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டும் கூட கன்சோலில் பிரிண்ட் ஆகும். ரொம்ப சிம்பிளுமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டோ இருக்கும், ஸோ ரெண்டோ இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு கம்பைல் பில்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தேவையான ஆப்ஷன்ஸ் வந்து இது 3 தான் இருக்கும். இந்த 3 பார்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில்டு. நீங்கள் கிட்ட கொண்டு போனால் ஆரம்பத்தில் இதே காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பில்டு. ஸோ செகண்ட் வந்து ரன்னு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பில் அண்ட் ரன். ஸோ ரெண்டுமே சேம் டைம் பண்ணுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் பில் பண்ணுறேன். ஓகேங்களா? பில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பில் மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில் ஃபினிஷிங் காமிச்சிருக்கும். ஸோ 0 எரர். ஸோ உங்களுக்கு வந்து 0 வார்னிங். ஓகேங்களா? ஸோ 0 எரர் அண்ட் 0 வார்னிங் மென்ஷன் ஆகி. ஸோ உங்களுக்கு எரரும் இல்லை வார்னிங்கும் இல்லை. Okay, then go to the run option. பார்த்தீங்களா? ஹலோ வேர்ல்டு
பிரிண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ நீங்கள் இதே வந்து ஹலோ வேர்ல்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் செகண்ட் டைம் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இதே ஹலோ வேர்டு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ காப்பி ஹலோ வேர்ட் அண்ட் என்டர் த நெக்ஸ்ட் டைம். ஓகே, தட்ஸ் இட். நான் இப்போ 2 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பிரிண்ட் கொடுக்குறேன். சேம் அஸ் build and run. ஓகே, பில்ட் பண்ணிடுச்சு. ஸோ எரர் செக் பண்ணுறேன். ஸோ நோ எரர் and go to run option. ஓகே, ஹலோ வேர்ல்டு. ஓகேவா. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இதில் உங்களுக்கு கன்சோலில். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் தேர் இஸ் நோ ஸ்பேஸ் அண்ட் தேர் இஸ் நோ எண்டர் லைன். டேரக்டாக என்ன அவங்க கனெக்ட் ஆகி வந்துருக்குது. ஹலோ வேர்ல்ட், அப்புறம் அதுவே கனெக்ட் ஆகி வந்துருக்குது. நெக்ஸ்ட் லைன் இருக்குது, நெக்ஸ்ட் வேர்ட் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்பேஸ் போடுறீங்க சரிங்களா, அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்னொரு ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்துறீங்க அப்படின்னா இந்த ஹலோ வேர்ல்ட் இந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் லைனில் போய் பிரிண்ட் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இப்போ வந்து ஓகே, நான் காமிக்கிறேன். ஸோ அகேன் build and run. ஸோ நான் பேரலாக சேர்த்து பண்ணுறேன். ஜஸ்ட் build and run பாருங்கள். ஹலோ வேர்ல்ட் அகெயின் ஒரு ஸ்பேஸ், அகெயின் ஹலோ வேர்ல்டு. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதே இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லைனில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பேஸ் ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. ஜஸ்ட் பேக் ஸ்லாஷ் அண்ட் என், தட்ஸ் இட். ஓகேவா, என்டர். ஸோ இதோட இந்த ஸ்லாஷ் என்னோட மீனிங் என்ன அப்படின்னா என்டர் அப்படிங்கிற மீனிங் இருக்கும். ஓகேவா, ஸோ மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஸ்லாஷ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா என்டர். ஓகேவா, என்டர். ஸோ என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்காக. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் லைனுக்காக என்ட்ரு பண்ணுறது சிம்பிள். ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், build and run கொடுக்குறேன். பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்ட் அகெயின் வந்து நெக்ஸ்ட் டைமில் அகெயின் ஹலோ வேர்ல்ட். ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட வெரி பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் வி நீட் அண்ட் ஹெடர் ஃபைல்ஸ். ஸோ ஆஷன் டூ ஹெடர் ஃபைல்ஸ் தேவை உங்களுக்கு. இது நீங்கள் டிஃபால்ட்டாக நீங்கள் அசைன் பண்ணி கொடுத்துக்கோங்க. அது டிஃபால்ட்டாக அவங்களோட சீல் இருக்கும். ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஃபங்க்ஷன். ஸோ நீங்கள் இந்த மெயின் போட்டு மெயினை கிரியேட் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ மெயினுக்குள்ள நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணாலுமே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இல்லை கண்டிப்பாக எரர் காமிக்கும். இப்போ நான் க்ளோஸ் வைஸ் நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு வந்து நீங்கள் பில்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு எரர் காமிக்கும். பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு எரர் காமிக்கும்ல. ஸோ என்ன பண்ணால் உங்களோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஃபங்க்ஷன் உங்களுக்கு இதை வந்து கம்ப்ளீட் ஆகவில்லை. ஸோ ஜஸ்ட் ஐ க்ளோஸ் திஸ் ஃபைல். ஓகே, தட்ஸ் இட். ஓகேவா. ஸோ ஓகே, பில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து வெரி வெரி பேசிக் ப்ரோக்ராம். Just a print hello world. Okay, thanks. So let us see you on next video.